அருள் பொழியுமே அனலாடை மனம் மகிழுமே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே புவனங்களால் அண்ணாமலை எப்படி அமையமோ அப்படித்தான் அமைந்து கொண்டிருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் நீதிகள் இல்லை, நேர்மைகள் இல்லை, கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று நடந்து கொண்டிருக்கின்றது. என்னிடத்திலே மகிஷாசுரப்பட்டவன் நீண்ட காலமாக தவமிருந்து கொண்டு வந்தான். அழியாத வரத்தை வாங்கி சென்று விட்டான். நாட்டு மக்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு வருகிறான். ஆண்களை அளிக்கின்றான். பெண்களை தாய் என்று பாராமல், தங்கை என்று பாராமல் இளம்பெண்கள் கற்புகளை சூறையாடி கொண்டு வருகிறார். அந்த மகிஷாசுரனை வதம் செய்ய முடியும். அது ஒன்றால் தான் முடியும். தேவி என்ன தெரிவிக்கின்றாய்? சுவாமி, பூலோகத்திலே மகிஷாசுர அரக்கனாகப்பட்டவன் அழியாத வரத்தை வாங்கிக் கொண்டு இந்த பூலோகத்தில் உள்ள மக்களை எல்லாம் ஆண்களை அழிக்கிறான், பெண்களை கற்பை சூறையாடி கொண்டு வருகிறான். நாட்டில் அவனுடைய அட்டூழியம் அதிகரித்து விட்டது. இனியும் அந்த அரக்கனை உயிரோடு விட்டு வைத்தால் இந்த பூலகமே அழிந்துவிடும் என்று கூறுகிறீர்கள். இந்த பூலகமே மயானக்காடாகிவிடும் என்று கூறுகிறீர்கள். அப்படி என்றால் அந்த மகிஷாசுர அரக்கனை அழிக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் சுவாமி? பூலகத்திலே மீண்டும் மாநில பிறப்பாக பிறக்க வேண்டும் தேவி. சுவாமி, அந்த அரக்கனை அழிக்க வேண்டும் என்றால் நான் பூலகத்திற்கு சென்று மானிட பிறப்பாக பிறக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள். அப்படி என்றால் நான் பூலோகத்திலே எங்கு யாரிடத்தில் எப்படி பிறக்க வேண்டும் சுவாமி? புதுக்கோட்டை மாவட்டம் நாட்டாமலை எல்கை தென் திசையிலே தெலுங்காபுரி சீமையிலே கோட்டமலையிலே கோட்ட பெருமாள் என்ற ஒரு அரசர் வாழ்ந்து கொண்டு வருகிறார். அன்னவருக்கு வயது 50. அவர் கோட்டை கருப்பாய் நீண்ட காலமாக குழந்தை வைக்கியம் இல்லாமல் அனிதமான பூஜித்த வண்ணமாக வணங்கிக் கொண்டு வருகிறார்கள். அந்த கோட்டை கருப்பாய் வயிற்றிலே ஒரே பிரசகத்திலே 7 பிறப்பாக பிறக்க வேண்டும் தேவி. சுவாமி, மகிஷாசுர அரக்கனை அழிக்க வேண்டும் என்றால் நான் பூலோகத்திலே புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை எல்லை தெலுங்காபுரி சீமை கோட்டை மலையை ஆட்சி செய்யக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தில் நான் 7 குழந்தைகளாக பிறக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள். அப்படி என்றால் இந்த 7 பிறப்புகளும் எப்படி பிறக்க வேண்டும், எங்கெல்லாம் பிறக்க வேண்டும் சுவாமி? முதல் பிறப்பாகவே நார்த்தாமலை எல்கையிலே நார்த்தாமலை முத்துமாரியமாக பிறக்க வேண்டும். இரண்டாவது பிறப்பாக திருவப்பூர் எல்கையிலே திருவப்பூர் முத்துமாரியாக பிறக்க வேண்டும். மூன்றாவது பிறப்பாக கொன்னையூர் எல்லையிலே கொன்னையூர்
வேண்டும். நான்காவது பிறப்பாக எழுந்திரப்பட்டி எல்கைகளே எழுந்திரப்பட்டி மகமாயாக பிறக்க வேண்டும். ஐந்தாவது பிறப்பாக வைத்தூர் எல்லைகளே வைத்தூர் மொத்தமாரியாக பிறக்க வேண்டும். ஆறாவது பிறப்பாக கண்ணபுரத்திலே கண்ணபுரத்து கருமாறி என்று பிறக்க வேண்டும். 6 கண்ணிக்கு மேலே கண்ணியாக. ஏழாவது பிறப்பாக திருச்சி பக்கத்திலே காவேரி கொள்ளிடத்திலே சமயபுரத்து எல்லையிலே சமயபுரத்து முத்துமாரியாக பிறக்க வேண்டும். தேவி 7 பிறப்புகள் பிறந்தால் அந்த மகிஷாசுரனை வதம் செய்ய முடியும். சுவாமி, நீங்கள் தெரிவித்த பிரகாரம் நான் பூலோகத்திலே 7 பிறப்பாக பிறந்து இந்த 7 பிறப்புகளும் 700 எல்லைக்கோட்டிலே அமர்ந்து நார்த்தாமலை எல்லை கூத்தாச்சுக்குள்ள கோபுர கட்டாரி மனத்தில் இந்த 7 பிறப்புகளும் ஒரு சுயர்வம் பெற்று அந்த அரக்கனாகப்பட்டவன் வருவிலைகள் அவனை வதம் செய்துவிட்டு வருகிறேன். சுவாமி, எனக்கு பூலோகத்திலே பக்க துணையாக யாரை அனுப்ப போகிறீர்கள்? தாங்களுக்கு பூலோகத்திலே பக்கத்துணையாக அழகர்மலை 18ஆம் படி பெரிய கருப்பனா சுவாமியும் கொல்லிமலை சின்ன கருப்பனா சுவாமியும் பக்கத்துணையாக வருவார்கள். சென்று வாருங்கள். சுவாமி, நான் பூலோகத்திற்கு சென்று மானிட பிறப்பாக பிறக்க வேண்டும் என்றால், அதுவும் ஒரே பிரசவத்தில் 7 குழந்தைகளாக பிறக்க வேண்டும் என்றால், இங்கு உள்ள 7 கிரகங்களுக்கும் நீங்கள் உயிரெழுப்பி தர வேண்டும். சுவாமி, ஆகட்டும். இப்பொழுது சாமி வைக்கக்கூடிய நேரம். பக்கத்துல யார் படுத்திருந்தாலும் தூங்கி கொஞ்சம் மட்டில வச்சுக்கோமா. சின்ன குழந்தை படுத்திருந்தாலும் சாமி வைக்கிற நேரத்துல சாமி ஆடி வருவாங்க, மேல்கால விழுந்துருவாங்க. யாரும் தூங்கக்கூடாது. மனிதருக்கு வைக்கப்படலாம், மகமாய்க்கு வைக்கப்படாம கொஞ்ச நேரம் சாமி வைக்க தொட்டிக்கும் கொஞ்சம் அந்த படத்துக்குள்ள எழுப்பிடுங்க. இந்த தலையில கொஞ்ச நேரம் உட்காரப்படாதீங்க. எல்லோரும் கொஞ்சம் கை தட்டணும், ஆரம்பரப்படுத்தணும். அம்மனுக்கு உயர்ந்தது ஆரம்பர சத்தம், குலப சத்தம், கும்மி சத்தம் தான். அதனால எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லாம் ஜோர கை தட்டு பார்ப்போம். எல்லாம் கை தட்டணும், எல்லோரும் கை தட்டு பார்ப்போம். சாமி வந்து பிடிக்க கூடாது. இந்த கரகத்தை எடுக்கணும். இந்த கரகத்தை தொட்டால் அவன் குடும்பத்தில் உள்ள கிரகங்கள் விட்டு விலகும் என்று ஐதீகம் இருக்கின்றது. எங்க ஒவ்வொரு கிரகத்திலையும் ஒவ்வொரு மாறியாகப்பட்டவள் குடிகொண்டிருக்கின்றார். ஆகையால் தாயை வரைந்தளிக்கக்கூடிய நேரத்தில் எல்லோரும் கைதட்டி ஆரவரப்படுத்துங்க. சுவாமி வந்து பிடிக்காதீங்க, மேலக்கு விழுங்க, கரகத்தை எடுக்கணும் என்று கேட்டுக்கொண்டு தாயை முகமாய் 1000 மக்கள் அமர்ந்திருக்கும் எல்லையிலே உனது நிதி வரக்கூடாது. உனது கரகத்தை எடுத்து என்ற எல்லையிலே ஆடி வந்து ஓடிவா தாயை மகமாய். அருள் கொடுக்கும் அன்னையே கைதலை கோபுராத்தா அன்னை உமையவரே ஆஹரிபராசக்தியை கூடியிருக்கும் மக்களை கொண்டனைத்து வருவாய் மகமாயே. அம்மா 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 தாயே மகமாய் ஓடிவா பார்க்கலாம். எல்லாம் ஜோர கோபம் கை தட்டு ஓடிவா மகமாய். நாட்டாமலை எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்தம் மாறி நாட்டாமலை எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்தம் மாறி ஓடிவாமா. பிடிக்காத யாரும் பிடிக்க கூடாது. விடுமா விடுமா கை கொண்டு ஓடிவா முத்துமாரி தாயே பெரியமை வார்ப்பவரே வார்ப்பவரே மகமாயி மகமாயி பெரியமை வார்ப்பவரா மகமாயி மகமாயி திருவப்புரை எல்லாயிரே எல்லாயிரே குடிகொண்ட முத்துமாரி முத்துமாரி திருவப்பூரி எல்லையில் Jalla
கைதட்டி கொலை கொடுக்காத செவனே உட்கார்ந்துருக்கு. கைதட்டு ஏத்துற கரகத்தை எங்க அனுமதி கரகத்தை சொல்லாம இறக்கக்கூடாது. கரகத்தை தாய் கரகத்தை எடுத்து வை தலைவர் தலையில வைமா. இல்ல கைதட்டி கொலை போடுங்கம்மா. துஞ்சாவாசியை கடிச்சு விடுங்கப்பா. அது மேடைக்கு கொடுங்க. நீங்க பாரு சாமி வருது பாருங்க, எல்லாரும் போட்டு அமுக்குறீங்க. மேடைக்கு கொடுங்க. அம்மா தயவு செய்து சுவாமி வந்தா யாரும் பிடிக்காதீங்க, மேடைக்கு விடுங்க. தாயோட கரகம் தான் இந்த ஒவ்வொரு கரகத்திலையும் தாயாகப்பட்டவர் குடிகொண்டிருக்கின்றார். ஆகையால சுவாமி வந்தா யாரும் மேடைக்கு பிடிக்காதீங்க. ஓடிவா தாயை வகமா ஆகி உன் அபிஷேகத்தை கட்ட வேண்டும். வருதி அழைக்கிறேனே அழைக்கிறேனே வல்லவிய ஓடி வாமா ஓடி வாமா. வருதி அழைக்கிறேனே அழைக்கிறேனே வல்லவிய ஓடி வர வேண்டும் மாமா. புரியுதா? வருதி அழைக்கிறேனே அழைக்கிறேனே வல்லவிய ஓடி வா. கீழே 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 அம்மா கீழே கீழே மேடையில் ஏறக்கூடாது. பேட்டு கீழே வலிக்க விட்டுரும். அப்படியே கீழே 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 ஊர் முக்கியஸ்தர் வாங்க. கூப்பிட்டு அழைக்கணுமா அழைக்கணுமா போடணுமா போடணுமா. கூப்பிட்டு அழைக்கணுமா அழைக்கணுமா போடணுமா போடணுமா. கல்லாடி உண்மானது உண்மானது கரத்தை ரங்கவையா ரங்கவையா. கல்லாடி உண்மானது உண்மானது கந்திய ரங்கவையா ரங்கவையா. உண்மானது 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 ரங்கவையா உனது கரகத்துக்கு சொந்தக்கார இந்த இடத்துல எத்தனை பேர் அமர்ந்திருக்காங்க. உனது கரகம் சாதாரணப்பட்ட கரகம் ஆத்தாகி மகமாகி ஓடிவா தாயி. அடி அம்மா மொத்தம் மாறி எங்கள் அழகு மொத்தம் மாறி ஆனந்தமா அடிடுவோ சமய பொறுத்து மாறி. அம்மா மொத்தம் மாறி எங்க அழகு மொத்தம் மாறி ஆனந்தமா அடிடுவோ சமய பொறுத்து மாறி. அம்மா மொத்தம் மாறி எங்க அழகு மொத்தம் மாறி ஆனந்தமா அடிடுவோ சமய பொறுத்து மாறி. ஓடிவா அம்மா மொத்தம் மாறி எங்க அழகு மொத்தம் மாறி சமய
ஆடி வரணும், உட்கார்ந்த இடத்துல ஆடி இருக்க கூடாது. தூக்கி விடுங்க அந்த மேடைக்கு, மேடைக்கு அவனை தூக்கி விடுங்க, தூக்கி விடுங்க, எல்லாம் கை தட்டி கொலை ஓடுங்க, கொலை ஓடுங்க. தாய சிலிக்க சிலிக்க வர்றாளே, முத்துமாரி சிக்கரவ வேறி வர்றாளே, சிலிக்க சிலிக்க வர்றாளே, அரியம்மா சிக்கரவ ஆடி வர்றாளே, எதுக்குமா அப்புறம் சாமி அழைக்கிறது? அமுத்தி உட்கார வச்சுட்டீங்களா? சந்தோஷமா? சாமி வந்தா விடுங்கம்மா. நான் 10 பேர் போட்டு அமுக்குங்கம்மா ஒரு ஆளு. சந்தோஷமா? சரி உட்காந்துங்க அப்படியே. எல்லாம் ஜோருக்கு அப்படி கை தட்டு, கை தட்டு. சாமி வந்தா பிடிக்காதீங்க, கை தட்டு. அப்படியே 7 கிரகமும் கோவில் ஆலயம் செல்ல போகின்றது. கோவில் பூசாரி அவர்கள் 7 கிரகத்துக்கும் தீபாவளி மட்டும் காமிச்சு கரகத்தை இறக்கி வைக்காம இங்க மேடைக்கு அமைச்சுடுங்க. நாங்கள் விதி போட்டு வாங்கி வச்சுக்கிறோம். போமா 7 கிரகம் கோயிலாலயம் போகும். எல்லாம் கை தட்டு, கை தட்டுமா. உருமாறி இருப்பவரே, சக்தி நல்ல நிறைந்தவரே, சங்கம் உலகில் இறந்தவரே, சக்தி நல்ல நிறைந்தவரே, சூழல் கண்ணாலே பார்க்கிறீயே, சூழல்
இப்போது ஒவ்வொரு கிரகமாக பேர் சொல்லி இறக்க போறோம். எல்லாரும் சொந்தக்கார வாங்குவான் வந்து பிடிச்சிங்க. கிரகம் திறக்கும் போது கீழே பார்ப்பாங்க. பிடிச்சிங்க. முதல் கிரகம் நாட்டாமலை ஆகின்ற நாட்டாமலை முத்துமாரியம்மோட கிரகம் போது என்ன கைது பெண்கள் பிடிச்சிங்க வாங்க. நாட்டாமலை முத்துமாரி தாயை திருவப்பூர் எல்லாயிலே எல்லாயிலே வருவானே அடுத்த கரகம் கொன்னையூர் முத்துமாரி ஓடிவா தாயி கொன்னையூர் எல்லாயிலே எல்லாயிலே தாயே முத்துமாரி முத்துமாரி அடுத்த கரகம் இறந்தப்பட்டி மகமாயி எந்திரப்பட்டி எல்லாயிலே எல்லாயிலே பெருப்பட்டு வாழ்வானே வாழ்வானே இறந்தப்பட்டி எல்லாயிலே பெருப்பட்டு வாழ்வானே வாழ்வானே உனக்கே கணக்கமணி கணக்கமணி தாயே ஐந்தாவது கரகம் வைத்தூர் முத்துமாய் ஒளிவாத்தாய் ஒரு கரகத்தை கொண்டு வாங்கலாம். வைத்தூர் எல்லாயிலே எல்லாயிலே ஒளிவாமா வைத்தூர் ஒளிவா ஒளிவா கைதமா கைதறிய ஆறாவது கரகம் கண்ணபுரத்தா ஒளிவா மகமாயி கண்ணபுரம் மாரியம்மா மாரியம்மா ஆறு கரகம் சாதித்தா கண்ணாபுரம் கண்ணாபுரம் இப்போது ஏழு கிரகமும் இந்த எண்ணிக்கையிலே அமரும் தகவல்னா சக்தி சுவாமி தாங்கள் தெரிவித்த பிரகாரம் 7 கிரகத்துக்கு மகிழ் உண்டாக்கிவிட்டு நார்த்தாமலை எண்ணிக்கை சென்று மகிஷாசுரனை வதம் செய்து விட்டு வாருங்கள். அப்படியாகட்டும் சுவாமி. முடிதாங்கி ஒரு மனதாக உருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் அத்தயமனையும் வெள்ளோ உன் திருவடியை காண வந்தோ ஐயப்பா சுவாமி ஐயப்பா அந்த முழுதும் ஒன்றிலுள்ளடக்கம் அதுவே ஆணை முகமிலும் ஓங்கார விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும் ஆணை முகனை தொழுதால் மகிழும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் இருமுடி கட்டு சபரிமலைக்கு நெய்யபிஷேகம்
அருள்புரிவாய் இமலையே ஈசன் கமலையே தேவி கருமாரி பள்ளி கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காடுக்கு வெற்றி பள்ளி கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காடுக்கு வெற்றி சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே ஐயப்பன் மார்கத்தை சூடி கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கார்த்திகை மாதம் மாலையணிந்து தீட்டையாகவே விரதமிருந்து பார்த்த சாரதின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்தோம் இருமுடியெடுத்து எரிவேண்டி வந்து ஒரு மனமாக வேட்டையில் உள்ள அருமை வெப்பதாம் பாபரை பொழுது ஐயனை அருமலையே விடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சாமியே அறிகுலகேற்றம் ஏறும் போது அரிகரசுடனை துதித்து செல்வார் வடிகாட்டிடவே வந்திடுவார் ஐயப்பன் புலி மீதே ஏறிடுவார் கழுதை இரக்கம் கருணை கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிகுல இரக்கம் வந்தவுடனே ஹரிகர பம்பை செய்திடுவார் சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே கங்கை நதி போல் புண்ணிய நதியா பம்பை நீராடி சங்கர மகனை கும்பிடுவார் அவ சங்கடமின்றி ஏறிடுவார் நீரிமலை ஏற்றம் சிவபாதனை தொழுதிடுவார் காலமெல்லாம் நமக்கு அது காவலனாயிருப்பார் தேகபலம்தான் பாதபலம்தான் தேகபலம்தா என்றால் அவனும் தேகத்தை தந்திடுவார் பாதபலம்தா என்றால் அவனும் பாதத்தை தந்திடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார் சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சபரி மீதமே வந்திடுவார் சபரி அன்னையை பணிந்திடுவார் சரபதிநாதர் கன்னிமார்களை கரத்தில் ஊற்றி வணங்கிடுவார் சபரி அன்னையை பணிந்திடுவார் 18 படி மீது ஏறிடுவார் கதியென்று அவனை சரணடைவார் முகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே மறந்திடுவார் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பள்ளி கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காடுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா இதோ என் சாமி தெரிவித்த பிரகாரம் நார்த்தாமரை எல்லையில் தெலுங்காபுரி சீமையில் கோட்டை
இருக்கக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தில் 7 குழந்தைகளாக பிறந்து இந்த 7 குழந்தைகளும் ஏலூர் எல்லைக்கோட்டிலே அமர்ந்து நார்த்தாமலை எல்லை கூத்தாச்சிக்குள்ள கோபுர கட்டாளிமனத்தில் இந்த 7 பிரபுகளும் ஒரு சேரவும் பெற்று அந்த மகிஷாசுர அரக்கன் வரிவிலைகள் அவனை வதம் செய்துவிட்டு கல்கடை இடமெல்லாம் கருமாரியாகவும் மண்கடை இடமெல்லாம் மகமாயாக பொத்து குலுங்கி இங்குள்ள மக்களுக்கு நல்லொருளை கொடுத்துவிட்டு பின் கைலாயம் திரும்புகிறேன். மனிதரெல்லாம் தெரிந்து கொண்டார், வாழும் வகை புரிந்து கொண்டார். இருந்த போது மனிதனுக்கு ஒன்றும் தெரியவில்லை. அன்பர்க்கு அடிப்பவரே
விவசாய மக்களே, கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எங்களது நாடக அமைப்பாளர் அருமை அண்ணா உப்புராஜ் அண்ணா கலைக்குழு குடும்பத்தின் சார்பாகவும் மற்றும் தவத்திரை கோவில்பட்டி டிடி சங்கரா சுவாமிகள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி இந்த வணக்கம் 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 சொல்லிவிட்டு கதைக்கு செல்வதற்கு முன்பதாக அந்த தாயாகப்பட்டவள் அங்கால பரமேஸ்வரியாய் வணங்கிவிட்டு போயிட்டு இருக்கணும். காளியம்மாவா தாயே மகமாயே ஹலோ அப்படி வந்து எல்லாம் உட்காருங்க. அப்படி அமைதியா இறக்கிறது நடத்தலாம். எல்லாம் உட்கார அப்படி அவைய குரல் கொடுத்த அந்த நேரம் ஓடி வரும் சபைய ஒரு முறை கண்டாலே துன்பமெல்லாம் பறக்குமே காத்தா. ஓம் சக்தி 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 அவைய குரல் கொடுத்த அந்த நேரம் ஓடி வரும் சபைய சந்ததிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பகலாபரா அவள் அருணிக்கு சந்ததிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பகலாபரா ஓம் சக்தி 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 சக்தி
அருமையான ஒளிபெருக்கி, அருமையான பக்க மேளம். பக்க மேளம் என்றால் பக்கமாக அமைஞ்சிருக்குது. ஆமாம், இதை தான் எதிர்பார்த்தோம். ஏன்னா இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு பாட தோணும், ஆடவும் தோணும். அப்படி சொல்லிவிட்டு புதுக்கோட்டை எல்லை நாட்டாமை தென்பது ஆறுக்குரியை நாட்டாமை தென்பது அரசாட்சி புரியக்கூடிய கோட்டை பெருமளப்பட்டு வந்திருக்கின்றேன். எனக்கு வயது 60, என்னோட மனைவியப்பட்டவருக்கு 55 வயது ஆகி கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே எனக்கும் என்னோட மனைவியப்பட்டவருக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் விட்டது. பல ஆண்டுகள் ஆனாலும் பேச்சொல்லதற்கு புத்திரபாக்கியமில்லை, புத்திரபாக்கியம் இல்லை என்று சொல்லி இரு நாட்டு மக்கள் பட்டவர்கள் பிள்ளையிலா பாவி பெரும்பாவி, மக்கள் இல்லாபாவி மாபாவி என்று சொல்லி ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள். இரு நாட்டு மக்கள் பட்டவர்களுக்கு நான் தானகமாக அள்ளி கொடுத்தாலும் என்னத்தான் அள்ளி கொடுத்தாலும் என்ன சொல்லுவாங்க, இதை போறா பாரு புள்ள வைக்க வக்கில்லையே ஒரு தெரியும் மைக்கு கூட சொல்லணுமா. இருந்தாலும் புத்திரபாக்கியம் இல்லை என்று சொல்லி நாட்டு மக்கள் பட்டவர்கள் ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள். அப்படி வெளியில் வயது 60 ஆகி கொண்டிருந்தாலும் அந்த அழகுமலை அறியாமக்கப்பட்ட என்னோட குலத்தில் வளப்பட்டவன் ஒரு புத்திரபாக்கியத்தை எனக்கு வரங்களை கொடுப்பான் என்று சொல்லி அழுத புலம்பு கொண்டிருக்கின்றேன். இருந்தாலும் என்னோட நாட்டு மக்கள் பட்டவர்கள் அருமையான மக்கள், அன்பான உள்ளம். ஏன்னா இவர்கள் அந்த நாடகமே கிடையாது. கண்டிப்பா காலத்தில் அழியாதது என்ன கலை? நாடக கலை மட்டும்தான். எத்தனை நடனங்கள் வந்தாலும், எத்தனை கச்சேரிகள் வந்தாலும், வெளியே வரை கதிரவன் உதிக்கக்கூடிய நேரத்தில் வரையிலும் நாடகத்தை நடித்துக் கொண்டே இருப்போம். குறைந்த பணத்திலும் நிறைந்த உள்ளத்திலும் நாடகத்தை ஆடுவதுதான் எங்களுடைய நாடகக்கலை. அப்படியிலே இந்த இடத்துல நாடு செழிக்க வேண்டும் நல்ல மலை புரியவன்னு சொல்வது என்ன? நாடகக்கலை மட்டும்தான். ஏன்னா இப்ப மக்களை இருக்கிறவர்கள் நாடகக்கலை அழியாத ஒழியாதுன்னு சொல்லிவிட்டு எப்படி போன அவர்களுக்காக நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் நம்பி ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா நம்பிக்கை வைத்து கண்ணையம்மா தெய்வத்தின் காட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா அதுதான் உண்மைக்கு சாட்சியமா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் நம்பி ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் காட்சியமா தெய்வத்தின் காட்சியமா அவனுக்கு எனக்கு ஆறுதல்
மனிதனவா மயங்கினே மனிதனவா மயங்கினே தவறுக்கு புரிந்த மனிதன் அழுவதில்லையே தவறையுமானவள் விடுவதில்லை நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் நன்றி ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தை சாட்சியமாம் நம்பிக்கை வைத்து கண்ணையை பார்த்தால் தெய்வத்தை சாட்சியமா அதுதான் உள்ளது சாட்சியமா அதுதான் உள்ளது சாட்சியமா ஏன்னா யாரோட மனசுக்கும் கல்லங்கவனம் இல்லாம துரோகம் பண்ணாம போகணும். மனசாட்சிக்கு துரோகம் பண்ண போனா எங்க போனா நல்லா வாழலாம். அப்படி சொன்னாலும் சரவணா உன்னை நம்பிதான் இருக்கிறோம். எந்த நேரத்தில் எப்படி பண்ணுவேன் தெரியாது. இருந்தாலும் இந்த இடத்துல தெய்வமே எனக்கு வாழ்க்கை என்று சொல்லி அந்த அழகுமலை அருணாமக்கரப்பட்டு வணங்கினாலும் புத்திரமாக்கி என்று சொல்லி நாட்டு மக்கள் மற்றவர்களும் நாக்கு மேல வல்லு மட்டும் பேசுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன சிவதி அழகுமலையா அருணாமக்கரா மாயப்பெருமா மணிமாட்டுக்காரா எனக்கு ஒரு புத்திரமாக்கிய வரங்களை கொடுக்க கூடாதா? இதோட நாட்டு மக்கள் பிள்ளை இல்லை பிள்ளை என்று சொல்லி கொல்லி வைக்கக்கூட பிள்ளை இல்லை என்று சொல்லி நாட்டு மக்கள் தெரிவிக்கிறார்களே. ஏன் உங்களுக்கு என்ன பிள்ளைய பிறக்கலையா? எனக்கு பிறக்க கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? அதாவது எனக்கு என்னோட மணிமாட்டுக்கு திருமணமாகி பல ஆண்டுகளை விட்டது. யார் சோத்துல மண்ணெல்லி போட்டீங்களோ? தானம் என்று வந்தவருக்கு அல்லி கொடுத்தேன், பிச்சைன்னு கட்டவருக்கு அல்லி கொடுத்தேன். வாரி வாரி வணங்கினாலும் ஒன்னு சொல்றேங்க கருத்து. நம்ம மனுஷன் நல்லவனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்க மாட்டாங்க. ஒரு மனிதனுக்கு எத்தனை செல்வம் வேணும்? 16 செல்வம் வேண்டும். 15 செல்வத்தை ஏராளம் தரமாக இருக்கின்றது. இந்த 15 செல்வத்தை ஆள்வதற்கு புத்திர மக்கள் இல்லைன்னு சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றேன். அதனால எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் அந்த தெய்வமாப்பட்டது நம்மளை சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். ஆமா, இருந்தாலும் புத்திர வாக்கியம் என்று சொல்லி நாட்டு மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? எப்படி தெரியுமா? பிள்ளை இல்லா பாவி என்று பிள்ளை இல்லா பாவி என்று பெருமாவி பெருமாவி ஏசுராரே பெருமாவி ஏசுராரே அங்கேலா பாவி என்று மக்களில்லா பாவி என்று பாபாவி ஏசுராரே பாபாவி ஏசுரார்கள் கொல்லி வைக்க பிள்ளை இல்லை கொல்லி வைக்க பிள்ளை இல்லை கொடுபாவி கொடுபாவி ஏசுராரே கொடுபாவி ஏசுரார்கள் பிள்ளை இல்லா பாவி என்று பாவி என்று பெருமாவி ஏசுராரே ஏசுரார்கள் மக்கள் இல்லா பாவி என்று பாவி என்று அந்த மாபாவி ஏசுரார்கள் ஏசுரார்கள் பிள்ளை இல்லா பாவி அழகுமலையா மாயம் பெருமாளே எனக்கு ஒரு புத்திரவாக்கிய வரங்களை கொடுக்க கூடாதா? அழகுமலையா என்னொரு நாட்டை ஆள்வதற்கு எனக்கு அப்புறம் நாட்டு ஆள்வதற்கு ஒரு குழந்தை செல்ல வேண்டுமே. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எனக்கு தேவை ஒரு புத்திரவாக்கிய ஆண்டவா. அழகுமலையா பேர் சொல்வதற்கு பிள்ளை இல்லையே. அந்தவா அழகுமலையானே நான் என்ன பாவம் செஞ்சேன்? யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்? மண்ணலி வீசினா அந்தவா அழகுமலையானே மாவான பொம்மே செஞ்சு என் மாயவர மைந்தன் என்று கொத்தீனே. மாவான பொம்மை செஞ்சு என் மாயவர மைந்தன் என்று கொத்தீனே. மாவான பொம்மை செஞ்சு என் மாயவர
யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்? பாவால பொண்ணு செஞ்சேன். பிள்ளை என்று கொஞ்சினாலும் பத்திரமாக்கி இல்லை. அழகுமலை ஆறுகாம காரா உதச்சல் நிபந்தனை. நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்? அழகுமலையா இருந்தாலும் என்னோட மனிதமற்றவள் வருடத்திலே ஒரு நாளா இருந்தாலும் நிறைவான கர்ப்பத்திலிருந்து இருந்து கருந்திருக்கக்கூடிய நேரமெல்லாம் என்னோட மனிதமற்றவளுக்கு கற்பம் கலந்து விடுகிறது. யார் அந்த கற்பகம்? கற்பகலப்பா, கற்பம் கலந்து விடும். என்ன செய்வது? இருந்தாலும் என்னோட மணிமட்டவள் நிறைமாத கற்பத்தில் இருக்கின்றாள். அவளை பார்க்கணும். அதற்கு முன்பதாக என்னோட மனைவி கனவேலை கங்கண தேவனுக்கு கட்டண மனைவி கல்லானால கடுக்கு புல்லானால புருஷன் இருந்தாலும் சரவணா, உன்னோட மனைவி மூணாவது கொண்ட நினைக்கிறியா? மூணாவது மனைவி நினைக்கிறியா? என் மனைவி நான் நினைப்பேன். ஹலோ 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 அந்த பொண்ணு கிட்டே ஒன்று சொல்லிவா. ஒரு பொண்ணா இருந்தா சொல்லலாம், ஊரெல்லாம் பொண்ணா இருந்தா என்ன பண்றது? என் மனைவியில எனக்கு தனியா அவ இல்லாமே யார் இல்லாம? நீங்க தானே சொன்னீங்க. என் மனைவி இல்லாமே நெஞ்சம் வாழுது. Thank you.
Thank you.
மணி ஆகுமணி காத்திருந்து காத்திருந்து காலங்க போகுதடி உங்களுக்கு சிங்கருமை பொங்குவது எங்கிறது உங்கரைய முச்சேரி சொன்னாயே சிங்கரையா வச்சதிலே முத்தமிலே அந்த வரையத்தில் இந்த மனோ ஒன்றுகளே ஊச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை பல்ல பக்கத்தில மீது சொன்னாங்க மீது சொன்னதில ராயவர்ண கண்ணாத்தா கட்டப்படி தவிக்குது என்னோட மனசுதான் கட்டப்படி துடிக்குது ஒத்தவடி வழிதானே ஆரம்பம் தான் உறங்கி அருங்கம் தான் உறங்கி ஆறு கடல் நீர் உறங்கி சீரங்கம் தான் உறங்கி சிறுவானகா உறங்கி நான் உறங்குவதில்லையே மாறி நாளைக்கு ஊமையடி நானே பாட்டு போல தூக்க வேற வந்துட்டு இருந்தாலும் என்னுடைய மணிவாட்டல் இந்த இடத்திலே நிறைவாக கற்பத்திருக்கின்றார். அதனாலே நாடு நகரத்தை சோதித்து பார்ப்பதற்கு என்னுடைய நண்பர் அளிக்கணும் அமைச்சரை மகாராஷ்டிரா தங்க எழுத்தா அமைச்சரை கட்டி வச்ச கோட்டை போல் சரிச்சு விட்டிய அது அப்படியே சரிஞ்சிருச்சு. அமைச்சரை மன்னரே நலமாக இருக்கின்றீர்களா? நலமோடு வளமோடு இருக்கின்றீர்களா? நான் பெரியாசபத்தில் வந்து வந்தேன். இல்ல கையெடுத்து வணங்கிட்டு வந்தீங்க. அதுவும் இல்லாம குளிர் காலம் வேற என்ன பண்றது? சூடான பகுதியில் வச்சுக்க. சூடான பகுதியில் வச்சுக்க. சூடான பகுதி வரும் கொஞ்ச நேரத்துல. இருந்தாலும் அமைச்சரை மன்னரே நல்லா இருக்கீங்களா? ஒன்றும் தப்பு இல்லைல்ல? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கீங்களா? சரி சரி. என்னோட நாட்டு மக்கள் பட்டவர்கள் என்ன பண்றாங்க? எல்லாம் சாவச்சால உட்காந்துருக்குறாங்க. என்னம்மா அங்கே ஒரு நாள் நடக்குதுமோ? ஆயா மண்டையா போடுறா சும்மா கருகருன்னு. அங்க கதம்பம் நடக்குது. என்ன நாடகம் ஓடுது? யாரு நீங்க ஓத்தா ஈரி நின்று அமைச்சரே நலமன் இருந்தாலும் இவர் நாட்டுப்பட்டவர்கள் எந்த ஒரு நோய் விடாமல் நாடு செலுத்தி நலமலை பொழுது ஊர் செலுத்தி ஒத்தமலை பொழுது சீரும் சிறப்பா இருக்கின்றார்கள். அதுல ஏதாவது குறை இருக்கிறதா? அதெல்லாம் எக்குறம் இல்லை. எக்குறம் இல்லை, எந்த குறையும் கிடையாது. எல்லாம் சீரு சிறப்பா இருக்காது. ஆஹா அப்படித்தானே, எந்த குறையும் கிடையாது. இருந்தாலும் ஆலயங்கள் தோறும் காளி பிடாரி அங்கலபரமேஸ்வரி காளீஸ்வரி லோகேஸ்வரி கருப்பண சுவாமிகள் ஆலயங்கள் தோறும் ஆறுகால பூஜைகள் நன்றாக நடக்கிறது. அதுல குறை இருக்கிறதா? ஆறுகால பூஜை அமர்க்கால் மேலே எக்குறையும் இல்லை மன்னரே. எந்த குறையும் கிடையாது. எந்த குறையுமே கிடையாது. என்னோட நாட்டிலே கூன் குருடி செவடி சப்பானி ஊனமுற்று நொண்டி எப்ப பேசுங்க. கூன் குருடி செவடி சப்பானி ஊனமுற்று என்னை பார்த்தா செவடு சப்பானி ஊனமுற்ற மாதிரி உங்களை பார்த்து சொன்னா ஊனமுற்றவர்கள் வந்து நான் வேலைக்கு வைக்க மாட்டேன். எப்படி பிடிக்கிறீங்கள? அதாவது கையாட்டிக்கிட்டே பேசினாதான் நம்மளுக்கு வந்து பேச்சு வரும். ஆமா. எனது நாட்டிலே கூன் குருடி செவடி சப்பானி ஊனமுற்ற நொண்டி அனைத்து உள்ளங்களும் நலமோடு வளமோடு இருக்கின்றார்களா? அதுல எதுவும் குறைகள் இருக்கிறதா? அதெல்லாம் எக்குறையுமே இல்லை மன்னரே. எந்த குறை கிடையாது. எந்த குறையுமே கிடையாது. இதை பற்றி நாட்டு மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்?
ஆனால் ஒன்று. ஆனால் என்றால் 1000 அர்த்தம் உண்டு. இருந்தாலும் என் நாட்டு மக்கள் என்ன தெரிவித்தார்கள்? நான் சொன்னதை சொல்லவா இல்ல சொல்லாத சொல்லவா? முதல்ல சொன்னதை சொல்லிட்டு அடுத்த சொல்லாத சொல்லுங்க. ஏன் உனக்கா பிள்ளை பக்க வக்கு இல்ல? நீல அந்த உஷ வச்சுட்டு இருக்கிற நாட்டு தொங்க வேண்டியதானே? அமைச்சரே, அப்ப நான் கேட்கல மன்னரே, நாட்டு மக்கள் கேட்கிறாங்க. யார்? என் மக்கள் கேட்டார்களா? அது மட்டுமா கேட்டாங்க? அப்புறம் ஏய் உனக்கா பிள்ளை பக்க வக்கு இல்ல? உனக்கு லாரி கிடைக்கல, உனக்கு பஸ் கிடைக்கல, விழுந்து சாவ. ஏய் அப்ப நான் கேட்கல மன்னரே, நாட்டு மக்கள் கேட்கிறாங்க. இல்ல என்னை பார்த்து பக்கம் நெருங்கி பேசுற. அப்ப நாட்டு மக்கள் கேட்கிறாங்க. என் நாட்டு மக்கள் தெரிவித்தார்களா? மன்னரே, என்ன? நாட்டு மக்கள் பிள்ளை இல்ல பெரும்பாவி, சரி. மக்கள் மாபாவி என்று நாட்டு மக்கள் ஏசி கொண்டு பேசிக்கொண்டு இருக்காங்க மன்னரே. என் நாட்டு மக்களுக்கு நான் என்ன கொடுக்கவில்லை? என்ன அன்னமன்ற வந்தவருக்கு அள்ளி கொடுக்கவில்லையா? பிச்சை என்பவர்களுக்கு அள்ளி கொடுக்கவில்லையா? கொடுக்கவில்லை. என் நாட்டு மக்கள் இப்படியே பேசினார்கள். வேற என்ன சொன்னார்கள்? அதே மன்னரே சொன்னாங்க. அதே சொன்னாங்களா? அதே சொன்னாங்க அமைச்சரே, மன்னரே. இருந்தாலும் என் நாட்டு மக்கள் எதற்காக தெரிவிக்கின்றார்கள்? கொல்லி வைப்பதற்கு கூட பத்திரமாக்க இல்லை என்று சொல்லி எனக்கு அப்புறம் இந்த நாட்டை ஆள்வதற்கு குழந்தை பத்திரமாக்கம் இல்லையே. நாட்டு மடிய வேண்டாமா? மடிய வேண்டாமா? சாக வேண்டாமா? அப்படி என்று நாட்டு மக்கள் தெரிவித்தார்கள். இருந்தாலும் அவர் கண்கள் கடுகடிக்கு இந்த இடத்துல இவருடைய மனைவியை மட்டும் நிறைமாத கர்ப்பத்தை அளிக்கின்றாள். ஏழுகிறீங்க? பொய் சொல்லாதீங்க. நிஜமா கொண்டாடி கர்ப்பிணியா இருக்காங்க. ஆமா. ஏன் நிஜமா மாசமா இருக்கு? நிறைமாத கர்ப்பஸ்திரி. ஆனா பொய் சொல்லாதீங்க. ஆனா உண்மைதான் அமைச்சரே. முன்னெல்லாம் உங்களுக்கு குழந்தை பிறந்து இறக்கும். எனக்கு இல்ல, என் மனைவிக்கு. உங்க மனைவிக்கு? ஆமா. இல்லாட்டி பிறந்து இறக்கும். சரி. இப்ப உங்க மனைவி நிறமாத கர்ப்பிணியா இருக்குது. ஆமா. என்ன சொல்றீங்க? ஆமா அமைச்சரே. அதே கூட்டமா போறாங்களா? அரமணிக்குள்ள பாரு, வாழையாக சாரசாரையா போயிட்டே இருக்கிறாங்க. சாரசாரையா போயிட்டே இருக்கிறாங்க பாருங்க. அவங்க வீட்டுக்கு போறாங்க, அரமணிக்குள்ளே போகிறார்கள். அரமனைக்குள்ள போறாங்க. என்ன ஒரு சந்தோஷமா இருக்கின்றது. சந்தோஷம் இருந்தாலும் என்னோட மனைவர்களுக்கு நிறைமாத கர்ப்பத்தினம் வயிறு வலிக்க சொல்லி அழுது புலமை கொண்டிருக்கிறாள். உடனே எங்க போகணும்? உனக்கு ஒரு வேலை. என்ன வேலை? உடனே கிளவிக்கிட்ட போ. என்னை போய் கிளவிட்ட போ. அமைச்சரே, கிளவிக்கிட்ட போ என்று கூறினேன். நான் கூறுவது என்ன? மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவத்தை அழைத்து வந்து என்னோட மனைவியாப்பட்டவளுக்கு பிரசவத்தை பார்க்க வேண்டும். மருத்துவம் பார்க்கிற பாட்டியா? உண்மைதான். சரி மன்னரே, அழைத்து வரீங்களா? அழைத்து வரீங்க. அப்படி ஆகட்டும். தங்கமண்டலத்தில் தங்கி இருக்கின்றேன். அப்படி ஆகட்டும். வரட்டுமா? வா பாட்டியோ. கிளட்ட மட்டும் எங்க உட்கார்ந்துருக்கானே தெரியல. ஓ பாட்டியோ, ஓ பாட்டி. செத்துட்டா? ஓ பாட்டி, உன்னை கூப்பிட்ட விஷயம் என்ன தெரியுமா? என்னடா வேஷம்? மொன்ன பாப்பு வேஷம். கடிச்சாதா? என்ன விஷயம் கேளு பாட்டி. சொல்லுடா. நீ பெருசா மகள் கைராசிக்காரி. ஆமாடா. என்ன நீ பெருசா பாப்பியா? தலை. ஓய், என்னடா என்னை போ பாட்டி ஓ பாட்டின்னு கூப்பிட்டிய? ஒரு தடவை என்னை அப்பாட்டின்னு கூப்பிட்டா குறைஞ்சா போயிருவா. என்ன மாசத்துக்கு நான் கூப்பிடுறேன்? என்னடா டேலை? ஓய், நான் பிளசர் ஓட்டுறது இல்லை. எவ்வளவு பெரிய கெட்டிக்காரி. பிளசர் ஓட்டுறது இல்லையா? நீ தானே சொன்ன பாட்டி. பிரசவம் பாக்குறது இல்ல அப்படின்னா என்ன? பிரசவம் பாக்குறது என்ன ஆவா பாட்டி? ஓய், அப்புள்ளதாச்சியா? என்ன சொன்னிய? ஓ பாட்டி, என்னடா காது கேட்கல? மகள கைராசிக்காரி பேராண்டியா? ஓய், நான் எத்தனை பேருக்கு நான் பிரசவம் பார்த்திருக்கேன் தெரியுமா? எத்தனை பேருக்கு பாட்டி? அந்த பாரு, அரிசி தின்ன பொண்டாட்டி இருக்காள். அரிசி தின்ன பொண்டாட்டி இருக்கல்ல. அரிசி தின்ன பொண்டாட்டியா பாட்டி? அது ஹரிச்சந்திர பொண்டாட்டி. அவ பெருது. ஆமாண்டோ, அவ தாண்டா சந்திரமிதி. சந்திரமிதியா பாட்டி? அது பேரு சந்திரமதி. ஆமாண்டா. அவளுக்கு நோனிதாசன் ஒருத்தன் பிறந்தானா? நோனிதாசனா பாட்டி? என் பேர் லோகிதாசன். அதாண்டா சின்ன.
ஐயோ பாட்டி அததான் சொன்னேன்னு சொல்லு. ஆமாடா எனக்கு பல்லு போச்சு சொல்லு போச்சு அததான் நான் சொன்னேன். பல்லும் போச்சு சொல்லும் போச்சு. ஆமாண்டோ அந்த பாரு நோனி ராசியம் பிறந்தானா? ஆமா பிறந்தேன். அத கூதி என்னாச்சு? அவன் கெதி என்னாச்சு கேட்ட? அதான்டா அட பாட்டி பிரசவம் பார்த்த நேரம் சாரி அடடடடா அவன் பாம்பு கடிச்சு செத்தே போயிட்டேன். அப்பா அம்மாவனே பாம்பு நீ அவனை புடிச்சுக்கிட்டு யோசனையா கேளுடா பேராண்டி. அது மட்டுமா? அது மட்டுமா?